கதை சொல்ல போறேன். கிருஷ்ணரும் கோவர்தன மலையும் ஒவ்வொரு வருடமும் பிருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் இந்திரனுக்கு விழா எடுப்பது வழக்கம். மலை கடவுளான இந்திரனின் ஆசையை பெறவே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நந்தகோபரின் மகனான கிருஷ்ணரோ பசுமையான மலைதான் மழைக்கு காரணமாகும். எனவே நாம் கோவர்தன மலையை தான் நாம் வணங்க வேண்டும். அதனால் கோபர்கள் இந்திரனுக்கு பதிலாக கோவர்தன மலையை வணங்க முடிவெடுத்தார்கள். இதை அறிந்த இந்திரன், என்ன ஒரு சிறுவனின் பேச்சை கேட்டு என்னை மறந்து விட்டு கோவர்தன மலைக்கு விழா எடுப்பதா? கடும் மழையையும் இடி மின்னலையும் நான் பிருந்தாவனத்துக்கு அனுப்புகிறேன். இதிலிருந்து உங்களை யார் காப்பாற்றுவார் என்று பார்ப்போம். ஒளிமயமான பிருந்தாவனம் இரண்டு போனது. இங்கு பார்த்தாலும் இடி மின்னல் மழை. மக்கள் தம் உரிமையை காக்க எல்லா திசைகளிலும் பறந்தனர். இதை பார்த்த கிருஷ்ணரோ, என் மக்களை இந்த தண்டனையிலிருந்து எனக்கு காப்பாற்ற தெரியும். உடனே கிருஷ்ணர் தன் புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க தொடங்கினார். கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையில் மெய்மறந்த ஊர் மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அனைவரும் கோவர்தன மலையை அடைந்தார்கள். அந்த மழையோ புயலோ அவர்களை பாதிக்கவே இல்லை. அனைவரும் கோவர்தன மலையை அடைந்தார்கள். கிருஷ்ணர் தன் சிறுவிரலால் கோவர்தன மலையை குடை போல் பிடித்தார். என் அருமை மக்களே, உங்கள் கால்நடைகளை அழித்துக் கொண்டு இந்த மலைக்கு கீழ் வாருங்கள். இந்த மழையோ புயலோ உங்களை பாதிக்காது. கோவர்தன மலை மேல்